லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். தமன்னா, தமன்னா, என்னம்மா? உன் சந்தோஷம் தான் என் சந்தோஷம். நானும் பாக்குறேன். நேத்துல இருந்து உன் முகத்துல கல்யாண கலையே இல்லையே. என்ன உன் பிரச்சனை? விடுமா. இங்க பாரு, அம்மா இருக்க உனக்கு. உனக்காக மட்டும்தான் இத்தனை ஏற்பாடையும் பண்ணிருக்கேன். நீ இப்படி இருந்தா எப்படி தமன்னா? சொல்லுடா. ஒண்ணும் இல்லம்மா, இந்த பொம்மி நேத்து பேசின விஷயங்கள் எல்லாம் நானே என் மனசுல இருந்து தூக்கி அடிக்கதான் நினைக்கிறேன். இதே முகூர்த்தத்துல வினய்க்கும் அவன் லவ் பண்ற பொண்ணுக்கும் கல்யாணம் நடக்கும்னு சொன்ன விஷயம் என்னோட மனசு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுதுமா. உன் மனசை எப்பவுமே தளர விட்டுறக்கூடாது, புரியுதா? உன்னோட எதிர்காலத்துக்காக தான் பத்மநாபன் சார, ரகுவரன் சார, இவங்க 2 பேரையுமே நமக்கு ஒத்துழைப்பு கொடுக்கற மாதிரி நம்ம மாத்திருக்கோம். அதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டோன்றத மறந்துடாத. அதுவும் இல்லாம இந்த கல்யாண விஷயம் தெரிஞ்சதுமே அத சிவகாமி கிட்ட சொல்லி வினய அங்க இங்கன்னு எங்கேயுமே நகர விடாம தடுத்து நிறுத்திருக்கோம். இதெல்லாம் புரிஞ்சுக்காம நீ இப்படி மூட் அவுட்டா இருந்தா என்ன அர்த்தம்? அந்த வீட்ல என்னதான் பாட்டி, சிவகாமி ஆண்டி, பத்மநாபன் அங்கிள், ரகுவரன் அங்கிள் எல்லாருமே எனக்கு சப்போர்ட்டா இருந்தாலும் மத்தவங்க யாருக்குமே நான் அந்த வீட்ல கல்யாணம் ஆகி வர்றது பிடிக்கலம்மா. அது எனக்கு நல்லாவே தெரியுது. ஏன்னா ஒவ்வொரு கல்யாணத்தப்பவும் அந்த வீட்ல இருக்கிறவங்க எல்லாரும் ஆட்டம் பாட்டோன்னு தூள் கலப்புவாங்க. ஆனா இப்போ ஏன் கல்யாணத்துல இதுதான் உன் பிரச்சனையா? இங்க பாரு, நீ நினைக்கிற மாதிரி எல்லாமே நடக்கும். உனக்கு நல்லபடியா வாழ்க்கை அமையும். தமன்னா, சந்தோஷமா இரு. சரிம்மா. வாங்க வாங்க, வணக்கம். வெல்கம். பாத்தியம்மா, நான் சொன்ன மாதிரியே பத்மநாபன் அங்கிளும் ரகுவரன் அங்கிளும் தான் நிக்கிறாங்க. வீட்ல இருக்கிறவங்க யாருக்குமே என்ன பிடிக்கல. அவசரப்படாத தமன்னா, அங்க பாரு. இவ என்ன பண்றான்னு ஒன்னும் புரியல. இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்றா, ஆனா விழுந்து விழுந்து ஆரத்தி எடுக்கிறா.
என்ன நீ எனக்கு ஒண்ணுமே புரியல. நீங்களும் டான்ஸ் ஆடுறீங்க, நான் ஆடாம வேற யாரும் ஆடுவா? இது நம்ம வீட்டு கல்யாணம், எல்லாரும் ஆடுங்க. எனக்கு கிறுக்கு பிடிச்சிரும் போல இருக்கு. நேத்து வரைக்கும் அவன் காதல் புனிதம் அது இதுன்னு பீலா விட்டா, இன்னைக்கு திடீர்னு இவ்வளவு மேக்கப் போட்டு வந்து இந்த ஆட்டம் ஆடுறா. தமனா, என்ன நீ ரூமுக்கு போய் ரெடி ஆயிட்டு வாமா. வாமா. டேய், என்னடா நீயும் போ போ. ஹே மேனகா, ஹே இங்க பாரு, நான் தான் தெளிவா அன்னைக்கிட்ட சொல்லிவிட்டேன்ல, அப்புறம் எதுக்காக நீ மண்டபத்துக்கு வந்த? சந்தோஷ், சந்தோஷ். ஹே யார் இவன்? யாரா இருந்தா உனக்கு என்ன? நானே உனக்கு யாரோ ஆயிட்டேன். அதுக்கப்புறம் உனக்கு சந்தோஷ பத்தி என்ன கவலை? நீயே உன் ஃபியூச்சருக்காக என்ன விட்டுட்டு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போற. அப்படி இருக்கும்போது நான் என்னோட ஃபியூச்சருக்காக கல்யாணம் பண்ணிக்க கூடாதா? அதுக்கு காசு சேர்த்தாகணும். அதனாலதான் என் எக்ஸ் லவர் கல்யாணம்னு கூட பார்க்காம இங்க வந்து டான்ஸ் ஆடி இருக்கேன். சம்பளம் கிடைச்சா சந்தோஷமா கல்யாணம் பண்ணிப்பேன், தெரியும்ல? அதுவும் தூரமா கூட இல்ல, இதே மண்டபத்துல உன் கல்யாணத்துக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடிதான் ஒரு நல்ல முகூர்த்தம் இருக்கு. இதை விட சிறப்பான முகூர்த்த நேரம். அதுல சந்தோஷ் எனக்கு சந்தோஷமா என் கழுத்துல தாலி கட்ட போறான். என்ன சந்தோஷ்? எஸ் பேபி, அந்த மொமெண்ட்டுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். வேண்டாம் மேனகா, சொன்னா கேளு. எனக்கு சந்தோஷ் வேணும். வா சந்தோஷ் போலாம். ஹேய். அண்ணி, என்ன நீ விளையாடுறீங்களா? மேனகா என்னென்னமோ பேசிட்டு போறா. யாரு நீ? அவ சந்தோஷ்? இங்க பாரு, அவ ஏதோ டான்சரா தான் இங்க வந்திருக்கா. அவளை பத்தி நீ ஏன் கவலைப்படுற? நீ உன் கல்யாணத்துல கவனம் செலுத்து, அது நல்லபடியா நடக்கும். புரியுதா? போ, போய் உன் ரூம்ல ரெடி ஆகு. முகூர்த்த நேரம் வந்ததுக்கு அப்புறம் சொல்லி அனுப்புவாங்க. நீ வந்து தமன்னா கழுத்துல சந்தோஷமா தாலிய கட்டு, சரியா? அல்லாதீங்க சிஸ்டர், சொன்னா கேளுங்க, எல்லாமே நல்லபடியா நடக்கும். ப்ளீஸ் சிஸ்டர், நீங்க அல்லாதீங்க, எல்லாமே உங்களுக்காக தானே பண்ணிட்டு இருக்கோம். ப்ளீஸ் சிஸ்டர். எனக்கு புரியுது, ஆனா என்னால முடியல. என்ன மேனகா, இப்படி குழந்தை மாதிரி அழுதா என்ன அர்த்தம்? பாருங்க மேடம், நானும் எவ்வளவோ சொல்லிட்டேன், மேனகா சிஸ்டர் புரியாம அழுகுறாங்க. ஏன் மேனகா இப்படி அழற? எனக்கு வினய் கிட்ட இப்படி எல்லாம் நடிக்கிறதுக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு அக்கா. இப்படி எல்லாம் நடிச்சதா அந்த காரியத்தை சாதிக்கணுமா? அவனுக்கா என் மேல ஒரு பெரிய மரம் வேண்டாமா? இங்க பாரு, நீ தான் தப்பு கணக்கு போடுற. அவன் மனசுக்குள்ள உன் மேல ஏராளமான ஆசைய வச்சிருக்கான். ஆனா சூழ்நிலை கைதியா இப்போ மாட்டிட்டு இருக்கான் மேனகா. அதையெல்லாம் தாண்டி அவன் வரணுங்கிறதுக்காக தான் உன்னையும் சந்தோஷையும் அவன் கண் எதிரில நெருக்கமா இருக்கிற மாதிரி நடிக்க சொன்ன. நடிக்க தானே சொன்ன மேனகா. உங்க கல்யாணம் நடக்கணும்னா இத நம்ம பண்ணிதான் ஆகணும். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. சபாஷ்.
சபாஷ். யாருக்கும் தெரியாம இப்படி ஒரு சதித்திட்டத்தை ஏற்பாடு பண்ணியிருக்க. இது நடக்க நான் விடவே மாட்டேன். சரியா? இதெல்லாம் அசிங்கமா இல்ல உனக்கு? இல்ல வேம்பு சார், கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்களேன். நான் என்ன புரிஞ்சுக்கணும்? புரிய வேண்டியவங்களுக்கு புரிய வைக்கிறேன். முதல்ல பாட்டி கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்றேன். பாத்துக்கிட்டே இரு. வேம்பு சார், வேம்பு சார், ஐயோ இருங்க. தாத்தா 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 தாத்தா, பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு தாத்தா. மேனகா விஷயம் பூராவும் வேம்பு சாருக்கு தெரிஞ்சிருச்சு. ஐயோ, அத பத்தி பாட்டி கிட்ட சொல்றேன்னு போயிட்டு இருக்காரு. டேய் மது, சித்தார்த்தங்க வேகமா போறானே, எதுக்கு போறான்னு தெரியுமா? எதுக்கு போறான்? டேய், உங்க அம்மா கிட்ட போய் பேசி இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்த போறான். என்னப்பா சொல்றீங்க? ஆமாண்டா, அதுக்காக தான் இவ்வளவு வேகமா போய்கிட்டு இருக்கான். இருக்குப்பா, வரேன். வாடா, வா, கூப்பிடுறேன். என்ன முதல்ல? என்ன விடுங்க. விடுங்க. என்ன பிரச்சனை உங்களுக்கு? எங்கடா போயிட்டு இருக்க? அத பத்தி உங்களுக்கு என்ன? முதல்ல தயவு செஞ்சு வழி விடுங்க. டேய், தெரியும்டா, அம்மா கிட்ட இல்லாத பொல்லாததெல்லாம் சொல்லி இந்த கல்யாணத்தை மொத்தமா தடுத்து நிறுத்தலான்னு போற, அதானே? இங்க பாருங்க, நான் என்னவோ பண்ணிட்டு போறேன். உங்களுக்கு என்ன வந்துச்சு? தெரியும்டா, தெரியும். நான் என்ன பண்ணாலும் அதுக்கு எதிராவே பண்றதுன்னு நீயும் பொண்டாட்டியும் வேலையாவே வச்சிருக்கீங்கல்ல. நம்ம வீட்டுக்கு தமன்னா வாழ்க்கப்பட்டு வர்றது உனக்கும் சரி உன் பொண்டாட்டிக்கும் சரி சுத்தமா பிடிக்கலங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். வினய் ஏதோ டான்ஸ்காரி பின்னாடி சுத்திட்டு இருந்தானே, அதானே பிரச்சனை? இங்க பாருங்க, திரும்ப திரும்ப என்கிட்ட பேசி மூக்கறுப்பட்டு போகாதீங்க. முதல்ல வழி விடுங்க. நான் செம்ம டென்ஷன்ல இருக்கேன். ஏய் இருடா, உன்னை விட முடியாதுடா, விட முடியாது. வினய் கூட அந்த டான்ஸ்காரியை நீ சேர்த்து வைக்கலான்னு பாக்குற, அது எதுவுமே நடக்காது. முதல்ல இங்க இருந்து போடா. பார்க்கலாமா? முடிஞ்சா பாத்துக்கடா. இந்த நிமிஷம் வரைக்கும் கூட எனக்குள்ள அந்த நினைப்பே இல்ல. ஆனா நீங்க எப்ப இந்த அளவுக்கு பேசுனீங்களோ அப்பவே மனசுக்குள்ள எனக்கு இந்த நினைப்பு வந்துருச்சு. கண்டிப்பா வினய்க்கும் அந்த மேனகாவுக்கும் தான் கல்யாணம் நடக்கும். பார்க்கலாமா? டேய், நான் அப்பன்டா, என்கிட்டயே சவால் விடுறியா? முடிஞ்ச நடத்தி காமி. வந்துட்டா சவால் விடுறதுக்கு. அதுக்கெல்லாம் ஒரு மூஞ்சி வேணும்டா. அப்படியா? பாக்குறேன். நீங்க நினைச்சது நடக்குதா இல்ல நான் நினைச்சது நடக்குதான்னு பாக்குறேன். எப்படியோ தடுத்து நிறுத்தியாச்சு. பரவாயில்ல, சவாலா விடுறான் சவாலு. தாத்தா, நீங்க சொன்ன மாதிரியே நமக்கு நல்லது நடக்குமா? நடக்கும்னு நம்புவோம். நம்ம எவ்வளவோ நடத்தி பார்த்திருக்கோம். ஏய் பொம்மி, இங்க பாருங்க, அந்த பத்மநாபன் சார் கொஞ்சம் கண்ணா பின்னான்னு பேசிட்டாரு. அதனால எப்படியாவது வினய் மேனகா கல்யாணத்தை நடத்தி காட்டுறேன்னு சவால் விட்டுட்டு வந்திருக்கேன். என்ன நடந்தாலும் அவங்க கல்யாணம் நடக்க நான் ஹெல்ப் பண்றேன். அதை நாம நடத்தி காமிச்சே தீரணும். அந்த பத்மநாபன் சார் மூஞ்சில கரிய அள்ளி பூசணும். கண்டிப்பா வேம்பு சார், கண்டிப்பா. சரி சரி, நான் போய் ஏற்பாடுகளை கவனிக்கிறேன். என்ன உதவி வேணாலும் என்ன கூப்பிடு, சரியா? யார் யார் ரிசப்ஷன்ல இருக்கணும், யார் யார் பந்தி பரிமாறுற இடத்துல இருக்கணும், யார் யார் மணவர பக்கத்துல இருக்கணும்னு பிரிச்சு கொடுத்துட்றேன். அதே மாதிரி கூல் ட்ரிங்க்ஸ் மற்ற விஷயங்களை பரிமாறுறதுக்கு கொஞ்சம் பேர் போக வேண்டியிருக்கும். எல்லாரும் ஷேர் பண்ணி பண்ணுங்க. சிஸ்டர், மேனகா, இங்க பாரு, வேம்பு சாரும் நம்ம டீம்ல சேர்ந்தாச்சு. இனிமே எந்த கவலையும் பட வேண்டாம். வினய் உனக்கு தான், சரியா? இல்ல மேடம், நானும் எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன். மேனகா சிஸ்டர் இன்னும் மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டே இருக்காங்க. சார், நீங்க மட்டும் ஊன்னு சொல்லுங்க, நான் நம்ம பசங்களோட போய் வினய தூக்கிட்டு வந்துடுறேன். ஒரு கோயில்ல வச்சு கல்யாணத்தை பக்காவா முடிச்சிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துடலாம். சேச்சே, அதெல்லாம் சரியா வராது. இங்க இதே மண்டபத்துல வச்சு பாட்டி தாத்தாவோட மனச மாத்தி அவங்க ஆசீர்வாதத்தோட இந்த கல்யாணத்தை நாம பண்ணி ஆகணும். அப்பதான் மேனகா நம்ம வீட்டுக்கு வந்து நல்லபடியா இருக்க முடியும்.
எல்லாரும் மனசுலயும் மேனகா மேல ஒரு பிரியம் வரும். எல்லார் மனசுலயும் பிரியம் வந்தா அது போதுமா? முக்கியமா புருஷன் மனசுல இருந்து தானே வரணும். நம்ம விஷயத்துல அது எங்க நடந்துச்சு? பூமி, மேனகா மேல இருக்கிற உண்மையான காதலால தமனா கூட நடக்க இருக்க கல்யாணத்தை வினய் தூக்கி எரிஞ்சிட்டு வரணும். அதுக்காக அவ மனசுக்குள்ள இருக்கிற பொசசிவ்னஸ தூண்டி விடுற மாதிரி நம்ம வேலையெல்லாம் செய்யணும். புரியுதா? அதத்தான் இப்ப நீங்க 2 பேரும் செய்ய போறீங்க. சூப்பர் சார், பண்ணிடலாம் சார். சார், ஜூஸ் எடுத்துக்கோங்க. இது வினயோட லவ்வர் ஆச்சு. ஒரு நிமிஷம் வந்துடுறேன். கேட்டரிங் சர்வீஸ்ல எல்லாருக்கும் கூல் ட்ரிங்க்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க பாருங்க. மாம், அவதான் வினயோட லவ்வர். எப்படியாவது அவளை புடிச்சு அசிங்கப்படுத்தி இந்த மண்டபத்தை விட்டு விரட்டி அடிக்கணும். வாமா போலாம். கூல் ட்ரிங்க்ஸ் மேடம். இந்த பொண்ணு இல்ல, வேற ஒரு பொண்ணு. இதை இப்படியே விடக்கூடாது. அந்த பொண்ணு கண்டிப்பா இந்த யூனிஃபார்ம்ல தான் இருக்கானா? சூப்பர்வைசரா யாராவது இருப்பாங்க. எத்தனை பேரு என்ன ஏதுன்னு அவரை கூப்பிட்டு கேட்கலாம். எல்லாரையும் கூப்பிட்டு நிக்க வச்சா அப்ப தெரிஞ்சிரும். வந்திருக்கிறது இத்தனை பேர் தான் மேடம். எங்கேயும் இல்ல மேடம். என்ன அங்கிள் குழப்புறீங்க? ஆமாம், இவங்கள கண்டிப்பா அந்த பொண்ணு இல்ல. உங்க கண்ணுல அவ பட்டிருக்கானா? இந்த மண்டபத்துல எங்கேயோ இருக்கான்னு தான் அர்த்தம். ரொம்ப உஷாரா இருக்கணும். பாத்தியா, நீ யூனிஃபார்ம் போட்டு இருந்தும் அந்த ரகுவரன் சித்தப்பா உன்னை கண்டுபிடிச்சிட்டாரு. இனிமே நீ ரொம்ப உஷாராதான் இருக்கணும். அவங்க பொல்லாதவங்க. அவங்க கையில மட்டும் சிக்கிறாத. சரி, நீ இங்கே சொல்றேன். வா. ஏடா கட் பண்ணுங்க. மேனகா, மணப்பெண் வரவேற்பப்போ இந்த மேடம் ஆடினாங்கல்ல, அதுதான் டான்ஸ். என்ன அழகா ஆடினாங்க. இவங்கள பார்த்தாவது
அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் கத்துக்கங்க. டான்ஸரா இருக்கிறது முக்கியம் இல்ல, அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் தான் ரொம்ப முக்கியம். மேடம், உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா ஒரு தடவை இவரோட ஆடி காமிக்க முடியுமா? இல்ல, மன்னிக்கணும். அவர் கூட சேர்ந்து என்னால ஆட முடியாது. சரி, உங்க சார் கூட சேர்ந்து ஒரு வாட்டி ஆடி காமிக்க முடியுமா? ஐயோ, என்னாலலாம் முடியாது. என்ன சார், டான்ஸ் ரொமான்ஸ் சொல்லி இவங்கள ஆட சொல்லிட்டு இருக்கீங்க? அவங்களுக்கு ரொமான்ஸுக்கு மீனிங்கே தெரியாது. அவரோட வேம்பு சாரு இவங்க கூட எல்லாம் சேர்ந்து ஆட மாட்டாங்க. கேட்டீங்களா வேம்பு சார்? அவங்களுக்காகவாவது நீங்க இங்க ஆடணும். அதுவும் இல்லாம இது நாம போட்ட திட்டத்தோட ஒரு பாகம். இதெல்லாம் சரியா நடந்துச்சுனாதான் மத்ததெல்லாம் சரியா நடக்கும். வாங்க வேம்பு சார், வாங்க வாங்க. என்ன மேடம், அவங்க டான்ஸ பார்க்கணும்னே வேணும்னே மேடத்தை ஏத்தி விட்டு அவங்கள ஆட வச்சிட்டீங்க போல. உங்க வரவேற்புல ஆடினதை விட இப்ப ரொம்ப பிரமாதமா ஆடிட்டாங்க. மேடம், நீங்க மட்டும் டான்ஸரா ஆனீங்க, எங்க பொழப்பெல்லாம் அவ்வளவுதான். மேனகா, இப்ப இங்க வந்து இதே மாதிரி ஆடு பார்க்கலாம். கமான். தமன்னா, இவ தான் நம்ம தேடின பொண்ணு மேனகா. அவனு தெரியாம நீ பாட்டுக்கு டான்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்க.